நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டிக்டாக்கை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோக்குள்ள பார்க்கறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் டிக்டாக் சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் இருக்காது. அப்படி இல்லைனாலும் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற டிக்டாக்கை ஓப்பன் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பாக அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டும். டிக்டாக்ல வீடியோக்கள் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் டிக்டாக்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களா இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வீடியோ போட்டுட்டு இருந்தவங்களா இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் வீடியோவும் பார்க்க முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லாரோடைய வீடியோக்களும் மறுபடியும் பார்க்கறது எப்படி, உங்க வீடியோவா இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் எப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது. எனக்கு டிக்டாக் தேவையில்லை, பட் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க கூட அது எப்படி அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இப்போவே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஆப்ஷன் புரியலைனாலும், ஏதாவது ஆப்ஷன் ஒர்க் ஆகலைனாலும், இல்லை வேற எந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது வீடியோ அப்படின்னு நினைச்சாலும் அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ உங்க மொபைலில் டிக்டாக் எப்படி ஓப்பன் பண்ணி வீடியோக்குள்ள பார்க்கறது, அந்த வீடியோக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நார்மலாக நீங்கள் டிக்டாக் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் வராது. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும், VPN சாஃப்ட்வேர். அங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே ஆட்டோ செலக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு யூஎஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கனெக்ட்றத கிளிக் பண்ணதும் கனெக்டட் அப்படின்னு வந்துடும் உடனே. ஸோ கனெக்டட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க மொபைலில் இன்டர்நெட் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று இருக்கும், குரோம் ப்ரௌசர் இல்லை மெயின் இன்டர்நெட் ப்ரௌசர் எது இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் குரோம் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் மேலே சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டிக்டாக் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிக்டாக் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும், www.tiktok.com அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உள்ளே போனதும் மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வாட்ச் நவ்னு இருக்கும். இதே மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கப்புறமாவா நீங்கள் டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணமான்னு கேட்கும். அதை கேன்சல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை இதே மாதிரி நீங்களும் இங்கேவே யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐக்கன் வந்திருக்கும், டிக்டாக் ஐக்கன். அதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் நீங்கள் நார்மலாக பழையபடி எப்படி டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் யாரோட வீடியோ வேணால் பார்த்துக்கலாம். இல்லை அந்த ஐக்கனை ஓப்பன் பண்ணி உங்களுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பழைய டிக்டாக் எந்த ஐடியில் யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஃபோன் நம்பர்ல இமெயிலியா அப்படின்றத கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஃபோன் நம்பர்ன்றதுனால ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா நான் யாரை ஃபாலோ பண்ணி வச்சிருந்தனோ அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே இங்கே வருது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் டிக்டாக் நார்மலாக ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் யாரோட வீடியோக்களை வேணால், அதாவது நீங்கள் யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணி வச்சுவீங்களோ அவங்க வீடியோக்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி பார்த்துக்க முடியும். பார்க்குறது மட்டும் கிடையாது, டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் VPN கனெக்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. VPN இனிமேல் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. VPN அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாவும் டிக்டாக் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ண முடியாது. இருக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்க முடியுமா தவிர புது வீடியோக்கள் உங்களுடைய வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ண முடியாது. சரி, இப்போது என்னுடைய டிக்டாக் வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு உங்கள் மொபைலில் டிக்டாக் வீடியோ டவுன்லோடர்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. நான் பெஸ்ட்டான அப்ளிகேஷனோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்ளிகேஷன் 2 போட்டு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே டிக்டாக் வீடியோ டவுன்லோடர்னு ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டிக்டாக் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இதுதான் உங்கள் ப்ரொஃபைல்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த எந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் லிங்க் காப்பி அப்படின்னு இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் புதுசாக பண்ண டிக்டாக் டவுன்லோடரை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடரை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆகிடும். பக்கமே பார்க்கும்போதே தெரியும்.